எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் நெறியடிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் வருடந்தோறும் மார்கழி மாதத்திலே மிகச் சிறப்பாக மாதம் முழுவதும் தொடர் ஞான வேள்விகளை நிகழ்த்துகின்ற ஒரு பாங்கிலே இந்த வருடமும் 33ஆம் ஆண்டாக மிகச் சிறப்பாக விழாவை 16/12/2025 தொடங்கி 15/1/2026 வரை நிகழ்த்த திருவருள் கூட்ட அடியேன் இன்று தொடங்கி வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை 6 நாட்கள் திருவாசகம் வரலாற்று முறையில் என்கின்ற தொடரில் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் யார் அப்படின்னு கேட்கிற பொழுது அதில் பட்டியல் போட்டு சொல்லுகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னவர் மிகப்பெரிய செல்வந்தர், அவருக்கு இருக்கக்கூடிய செல்வம் பற்பல கோடிகள், அதற்கு அடுத்தாற்போல் செல்வந்தர் இவருக்கு இருப்பது பற்பல கோடிகள் என்றெல்லாம் பட்டியலிடுகிறார்கள். பல செல்வந்தர்கள் நம்ம இந்தியாவிலும் கூட இருக்கிறார்கள். நம்ம நாடு ஏழை நாடு என்று சொன்னாலும் கூட இது செல்வந்தர்களும் இருக்கிற நாடாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. அப்படி செல்வந்தர்கள் அப்படி நாடு முழுவதும் உலகம் முழுவதும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் உடைய மதம் சமயம் எது என்று கேட்டால் அது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சைவ சமயம்தான் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தம் மிக்க ஒரு சமயம். அவர்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்களை பணக்காரர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சமயத்தை செல்வமுடைய சமயம் என்று எப்படி சொல்லலாம் என்று கேட்டால், எந்த சமயத்திற்கு ஞான நூல்கள் அளவிலற்ற வகையிலே இருக்கிறதோ அந்த சமயத்தை தான் மிகப்பெரிய செல்வமுடைய சமயம் என்று சொல்ல முடியும். அப்படி பார்த்தால் நம்முடைய சைவ சமயத்திற்குத்தான் அற்புதமான ஞான நூல்கள் உண்டு. மற்ற சமயத்தை கேட்டால் ஒரு நூல் தான் சொல்லுவாங்க. அவருடைய வழிபாட்டு நூல் எது என்று கேட்டால், அம்மா இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க இந்த சொற்பொழிவு கேட்குறதா இருந்தால் இங்கே உட்காந்துங்க, பொழுது போகிறதுக்காக இருந்தால் அந்த பக்கமாக போய் உட்காந்துக்கிட்டு பேசலாம். இது கொஞ்சம் ஞான விஷயமாக நல்ல விஷயங்களை செவிக்கு ஏற்றுகிற ஒரு இது. பக்கத்தில் இருப்பாங்க, அவங்களாம் அதை கேட்குறதுக்கு விருப்பமாக வந்திருப்பாங்க. இங்கே குழந்தைங்களை கற்ற விட்டு விளையாட விட்டெல்லாம் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், அந்த பக்கம் போயிருங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல அமருகிறவர்கள் சற்று
இல்லையா? செல்வத்துட் செல்வம் அப்படித்தானே சொன்னார். செல்வத்துட் செல்வம், பேங்க் செல்வம், கிரெடிட் கார்டு செல்வம், டெபிட் கார்டு செல்வம்னு சொல்லியிருக்காரா? இந்த செவி செல்வத்தை தான் என்ன காது கொடுத்து நல்ல விஷயங்களை கேட்கணும், அதுதான் செல்வம். வாய் விட்டு பேசுறது இல்லை, காது கொடுத்து கேட்கறது. செல்வத்துட் செல்வம் வாய் நிறைய பேசுதல்னு சொல்லல். செல்வத்துட் செல்வம் செவி நிறைய கேட்டல். ஆகையினால அது கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்கள் ஒரு சொற்பொழிவாளர் பல வருடங்களாக திரட்டியதை 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு போயிடலாம். அதுக்கு நீங்கள் பல மாதங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் அந்த செய்திகளை எல்லாம் தெரிஞ்சுக்க. ஆனால் இங்கே ஒரே மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயங்களை. அதாவது இந்த உலகிலேயே மிகப்பெரிய செல்வம் இந்த செவி செல்வம்னு சொன்னதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த செவியினாலே இறைவன் புகழையும் அவன் பெருமையையும் கேட்பதுதான் செல்வம். இறைவனுடைய புகழை காது நிறைய கேட்டல், அவனுடைய புகழை, அதுக்குத்தான் அவ்வளவு தோத்திரங்கள். ஆகையினாலே இறைவனுடைய பெருமையை சொல்லப்படுகிற பொழுது அதை காது கொடுத்து பொறுமையாக அதை கேட்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மார்கழி மாதத்திலே பாருங்கள், கிட்டத்தட்ட 30 நாட்களும் இங்கே பொழிவு இருக்கிறது, சொற்பொழிவு. சரி, இப்போ நாம் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்? நம்முடைய சைவ சமயம் சிவநெறி. இறைவனுடைய புகழை நாம் காது நிறைய கேட்க வேண்டும். எந்த புகழை கேட்கிற பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்? என்னங்க, எந்த புகழை கேட்கிற பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறேன்னா சொல்லுங்களேன். எந்த புகழ் கேட்டால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்? இறைவனுடைய புகழா? எல்லாருக்கும் அது கொஞ்சம் உபச்சாரமாக காரணீஸ்வரர் கோயிலில் உட்கார்ந்துருக்கிறதுனால அப்படி சொல்கிறீங்க. இதையே வெளியில் கேட்டேன்னா இப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு எது கேட்டால் ரொம்ப இன்பம், எந்த புகழ் கேட்டால் ரொம்ப இன்பம்னா, நம்ம புகழை நம்ம காது குளிர கேட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், இன்பமாக இருக்கும், இல்லைங்களா? நம்மளை யாராவது புகழ்ந்தா எப்படி இருக்கும்? அதை விட மகிழ்ச்சி தருவது எதுவும் இல்லை. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளை புகழ்ந்தோம்னா, கேட்டோம்னா. ரொம்ப புகழ்ந்தாதான் கொஞ்சம் சந்தேகம் வருது, நம்மளை வச்சு காமெடி ஏதாவது பண்ணுறானோ அப்படின்னுட்டு நமக்கு சந்தேகம் வந்துடும். நம்மளை ரொம்ப புகழ்ந்தா, அது வரைக்கும் புகழ்ந்தா ஓஹோ நம்ம அப்படி தான் போல இருக்குன்னு நினச்சிருவோம். இறைவனுடைய புகழை 2ஆம் நூற்றாண்டில் நக்கீரர் சொன்னார், காரைக்காலமேர் சொன்னாங்க, திருமூலர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தர் சொன்னார், திருநாவுக்கரசர் சொன்னார், 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்தார், அவர் சொன்னார், 10ஆம் நூற்றாண்டில் பட்டினத்தார் வந்தார், 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணம் நம்முடைய சேக்கிழார் வந்தார், அவர் புகழ் சொன்னார், 13ஆம் நூற்றாண்டில் கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்தார், அவர் பெரும்புகழை சொன்னார். அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாத சுவாமிகள் வந்தார், 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர் வந்தார், 18ஆம் நூற்றாண்டில் தாய்மானவர் வந்தார், 19, 20 வள்ளற் பெருமான் வந்தார், அப்புறம் பாமன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் வந்தார். இத்தனை பேரும் புகழ்ந்தும் கூட இன்னும் சிவபெருமான் புகழ் முடிந்தபாடில்லை. இவ்வளோ பேர் புகழ்ந்துட்டாங்களே, இவ்வளோ பேர் புகழ்ந்தும் கூட இன்னும் சிவத்தினுடைய புகழை பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, இன்ன தன்மையனன்றறி உண்ணாயம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழன தனியாரூரானை,
மறக்கலும் மாமே. சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறார், இன்ன தன்மையன் என்ற அறிவொன்னா எம்மான். சிவபெருமானுடைய புகழ். அப்ப சிவபெருமான் என்ன எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட இருந்து? நாம் போய் நின்னா நம்மகிட்ட இருந்து நாம் தேங்காய் கொண்டு வந்திருக்கோமா, வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கோமா, வெத்தலைப்பாக்கு கொண்டு வந்திருக்கிறோமா அப்படின்றதுலையே அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டே. அவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் கொண்டாந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோன்ட்டு. அதனால் அதில் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன தேங்காய் கொண்டு வந்திருக்கானா, வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கானா பார்க்குறாரு. எத்தனை தேங்காய் பார்ப்பார், எத்தனை வாழைப்பழம் பார்ப்பார். நீங்கள் சொல்லுங்கள், அவர் என்ன தேங்காய் மண்டி வச்சுருக்காரா, வாழைப்பழ கடை வைக்க போகிறாரா? எல்லாத்தையும் அவர் அதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நீங்கள் வந்து நின்னா உங்கள் வாயை திறந்து ஒரு தோத்திரமாவது தேவாரமோ திருவாசகமோ சொல்கிறானா பார்க்கலாம். நாள் முழுக்க இவன் நாக்கில் இவன் சொந்த கதையவே பேசிகிட்டு இருந்தானே, இங்கே உள்ளே வந்ததுக்கு பிறகாவது வாயை திறந்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சிறுக்கும் புழுத்தலின் புலையனின் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனி ஏன்னு சொன்னா அப்பத்தான் சாமி ஆகா இவனுக்கு நாக்கு கொடுத்ததுக்கு பயன் இருக்குது இல்லையா? 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் தூங்குறோம்? 8 மணி நேரம் தூங்குறோம். 16 மணி நேரமும் பேசுது. இந்த நாக்கு முழிச்சிட்டு இருக்கிறப்ப எல்லாம் பேசுது. எந்த கதையை பேசுது? பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, ஊர் கதை, இதைத்தான் பேசுது. சிவபெருமான் பெருமை பேசுகிறதா? பெருமானுடைய பெருமை பேசின நாக்கு தான் அந்த உண்மையான பயனை பெறுகிறது. இப்போ சாமிகிட்ட போய் நின்னா சாமி என்ன எதிர்பார்ப்பார்? இன்றைக்கி வாயை திறந்து இவன் ஏதாவது தேவாரம் சொல்லுகிறானா, திருவாசகம் சொல்லுகிறானா என்று தான் பார்ப்பார். ஆகையினாலே நீங்கள் போய் பெருமானுக்கு முன்பாக நின்றால் பெருமானுக்கு சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்றிரு பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குண்மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு கொண்ட இச்சைமாலமுத பெருங்கடலே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த திருவாசகம் இருக்கிறதே பெருமானுடைய பெருமை பேசுகிற நூல். நமக்கு திருவாசகம் மணிவாசகர் அருளி செய்தது என்று தெரியும். இந்த ஒரு 7 நாட்கள் இந்த திருவாசகத்தினுடைய முக்கியமான ஒரு செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அது என்ன செய்திகள் என்று சொன்னால், மணிவாசக பெருமான் இந்த திருவாசகத்தை அருளி இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது இந்த திருவாசகம் இன்னைக்கு நம்ம கையில் கிடைத்த நிலையிலேயே அதை அவர் அருளி செய்திருப்பாரா என்று பார்க்கிற பொழுது அது நமக்கு சிந்தனைக்கு உரியதாக இருக்கிறது. அதில் எப்படி அமைந்திருக்கிறது? முதல்ல 4 அகவல்கள், பிறகு திருச்சதகம், பிறகு நீத்தல் விண்ணப்பம், பிறகு திருவம்பாவை என்ற வரிசையிலே இருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பாடல்களெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சிவபுராணம் 95 வரி, கீர்த்தி திருவகல் 145 வரி, அதுக்கப்புறம் திருஅண்ட பகுதி 180 வரி 175 வரி, அதுக்கப்புறம் போற்றி திருவகவல் 225 வரி. இப்படி வரி ஏறிக்கிட்டே போகுது. இப்படி தான் அடுக்கியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி வச்சுருக்காங்க? திருச்சதகம்னு ஒரு பகுதி வச்சுருக்கிறாங்க. அதில் 100 பாட்டு இருக்குது. அதில் எவ்வளோ இருக்குது? 100 பாட்டு இருக்குது. அப்புறம் நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, 100க்கு அப்புறம் 50 வச்சாங்க. அதுக்கப்புறம் திருவம்பாவை அதில் 20 பாட்டு, 100 50 20 20 20 20 10 அப்படி வச்சுருக்கிறாங்க. ஆனால் மணிவாசகர் அப்படி பாடியிருப்பாரா? அப்படி பாடியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் எப்படி பாடியிருப்பார்? முதல்ல எப்படி பாடியிருப்பார், இரண்டாவது எதை பாடியிருப்பார் அப்படின்னு நமக்கு ஒரு ஆய்வு வருகிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் திருவாசகம்தான். ஆனால் இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த பதிகங்களை எல்லாம் வரிசைப்படுத்துகின்ற முறையை நாம் சீர்படுத்த வேண்டும். அவருடைய வரலாற்றுக்கு தக்கவாறு இதை அமைக்க வேண்டும். அப்போ அவர் முதல்ல பாடியிருப்பது சிவபுராணமாக இருக்க முடியுமா? சிவபுராணம் அவர் முதலில் பாடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? பொருந்தி வருகிறதா? அல்லது வேறு எதையாவது பாடியிருக்கலாமா? நிறைவாக எந்த பதிகத்தை பாடியிருப்பார்? இப்படி பல கேள்விகளுக்கு நமக்கு ஆய்வு தெரியும்.
சரி, எப்படி பாடியிருப்பார் இந்த பதிகங்களை என்று பார்த்தால் வரலாற்று முறையில் பாடியிருப்பார். அவருடைய வரலாறு நமக்கு சரியாக தெரிகிறதா என்று பார்த்தால் நமக்கு 3 புராணங்கள் இருக்கிறது. திருவிளையாடல் புராணம், பெரும்பெற்ற புலியூர் நம்பி செய்த புராணம், அது 13ஆம் நூற்றாண்டு. அப்புறம் பரஞ்சோதியார் செய்த புராணம், அது 17ஆம் நூற்றாண்டு. கடவுள் மாமுனிவர்னு ஒருத்தர் திருவாதவூரடிகள் புராணம் பண்ணியிருக்காரு, அது ஒரு புராணம். இந்த 3 புராணமும் மணிவாசகருடைய வரலாற்றை பேசுகிறது. இந்த வரலாறு தெரிஞ்சால் இதை சீர்படுத்தி உள்ளான். ஆனால் இந்த 3 வரலாறு இருக்க எந்த வரலாறு எடுத்துக்கிறது அது தெரில. அதனால் ஒரு வழி பண்ணலாம். இந்த 3லையும் ஒன்று சொன்னது இன்னொன்று மறுக்குது. ஒருத்தர் சொன்ன மாதிரியே வரலாறு இன்னொருத்தர் சொல்லலை. ஆகையினால இப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிற பொழுது மணிவாசகருடைய வரலாற்றை இந்த 3 புராணங்கள்லேருந்து எடுக்கிறத விட்டுட்டு இன்னொரு வழி இருக்கான்னு பார்ப்போம். என்ன வழி அப்படின்னு பார்த்தால் மணிவாசகருடைய வரலாற்றை ஏன் திருவாசகத்திலேருந்தே எடுக்கக்கூடாது? அவர் திருவாசகத்தில் எத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கார். மரபையில் அந்தனாய் வந்தனை ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ குருவாக வந்தவர் சிவபெருமான் தான் என்று அவரே சொல்லுகிறார். குதிரையிலே வந்தான் சிவபெருமான், குதிரைகளை கூட்டி கொண்டு வந்தான், அவையெல்லாம் நரியாயின என்று அவரே சொல்லுகிறார். அப்போ அவருடைய வரலாற்றை அவருடைய திருவாசகத்திலிருந்து எடுத்தால் யாரும் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது இல்லையா? இல்லையா? திருவாசகத்திலிருந்தே எடுத்து சொன்னால் அப்படி இருக்காது சார் அப்படின்னு சொல்ல முடியாது. மணிவாசகரே சொல்லி இருக்காருன்னா மறுப்பு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த மணிவாசகருடைய வரலாற்றை திருவாசகத்திலிருந்தே எடுத்து, அப்படி திருவாசகத்திலிருந்து எடுத்த முறையில் எதை முதல்ல பாடியிருப்பார், எதை 2வது பாடியிருப்பார் என்று வரிசைப்படுத்தி பார்ப்பதற்காக நாம் ஒரு பெரிய ஆய்வு அடியேன் மேற்கொண்டேன். அது கிட்டத்தட்ட 7.5 வருடங்கள் அடியேன் அந்த ஆய்வை மேற்கொண்டேன். இந்த 7.5 வருடங்கள் ஆய்வை அடியேன் மேற்கொண்டது நமக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்தியது. அதில் ஒரு உண்மை, மிகப்பெரிய உண்மை, மணிவாசகர் கோயில் கட்டினாரா, அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டினாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உண்மை. அந்த ஒன்றை கேட்கணும். மணிவாசகருடைய வரலாற்றில் நமக்கு தெரியாத இடங்களாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம், திருப்பெருந்துறையில் ஆசிரியராக வந்த சிவபெருமான் அங்கேயே அவரை ஆட்கொள்ளாமல் தில்லைக்கு வா என்று சொன்னது ஏன்? ஏன் தில்லைக்கு வர சொல்ல வேண்டும்? அங்கேயே ஆட்கொண்டிருக்கலாமே. திருப்பெருந்துறையில் வந்தார், திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டிருக்கலாமே. ஆகையினாலே உங்கள் திருப்திக்காக கொஞ்ச நாள் போட்டிருந்தேன். கழுத்தெல்லாம் வலிச்சிட்டு தான் இருந்தது. இருந்தாலும் கொண்டு போட்டார், உடனே கழட்டி விட்டாருன்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால் உங்கள் சந்தோஷம். இளங்கோ வாங்கய்யா, இளங்கோ மிகுந்த அன்புடையவர். அதனால் அவர் அன்புக்கு ஒரு தலை வணங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நாம் இந்த வரலாறை தொடங்குகிறோம். வரலாறை தொடங்குகிற பொழுது எங்கே தொடங்குது வரலாறுன்னா சிதம்பரத்தில் தொடங்குது. எங்கே தொடங்குது? சிதம்பரத்தில் தொடங்குது. சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கோயிலுக்கு இருக்கிற அந்த ஊருக்கு பேர் தில்லை என்று பெயர். அந்த ஊருக்கு என்ன பெயர்? தில்லை என்று பெயர். ஊர் தில்லை, கோயில் பெயர் சிதம்பரம். ஊர் பெயர் தில்லை, சிதம்பரம் இல்லை. ஊர் பேர் என்ன? தில்லை தான். இன்னைக்கு ஊர் பேர் தில்லை தான். நீங்கள் கிளாம்பாக்கத்தில் ஏறி பஸ்ஸில் ஏறி கண்டக்டர் ஒரு தில்லைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா அப்படி ஒரு ஊர் இல்லைன்னு இறக்கி விட்டுருவார். சிதம்பரம்னா தான் கொடுப்பார். ஆனால் சிதம்பரங்கிறது கோயில் பேர். கோயில் பேரே ஊர் பேராக ஆகிறது. அது அந்த மாதிரி கோயில் பேர் ஊர் பேராக ஆயிடுச்சு. உண்மையிலேயே ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் தில்லை. அந்த தில்லையில் கோயிலுக்கு வெளிப்புறமாக ஊருக்கு வெளியில் ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் பித்தர்புரம்னு பேர்.
அந்த இடத்துக்கு பேர் என்ன? பித்தர்புரம். ஏன் அது பித்தர்புரம்னா அங்கே ஒரு பித்தர் இருந்தார். நீ கோயில் வாசலில் அடியனை பிச்சனாக்கினாயினாரு. அவர் பித்தர் போல இருந்ததுனால அவர் இருந்த இடத்தை பித்தர்புரம் என்று எல்லாரும் சொன்னார்கள். அடையாளமும் சொன்னாங்க. நம்ம வீடு எங்கே இருக்குன்னா பித்தர்புரத்துலேருந்து நேராக போனீங்கன்னா இடது கை பக்கம் அப்படின்னு அடையாளம் சொல்ல ஆரம்பித்தார். பித்தர்புரம். அந்த பித்தர்புரம் தான் இன்னைக்கு பிச்சாவரம்னு பேர். மாறிடுச்சு, மறுவிடுச்சு. அந்த பித்தர்புரத்தில் ஒரு பெரிய அழகான குடில், சுற்றி வர மரங்கள், நல்ல சூழ்நிலை, இனிமையான ஆரோக்கியமான காற்று, அற்புதமான அந்த குடிலுக்குள்ளே ஒரு மனையில் அமர்ந்தவாறு இருக்கிறார் வாதவூரர். அற்புதமாக தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த குடிலுக்கு வெளியில் அங்கேயும் இங்குமாக சில பேர் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. அவர்களெல்லாம் அங்கே பணி செய்த வண்ணமாக இருக்கிறார்கள். குடிலை சுற்றி இருக்கிற இடங்களை செப்பனிடுவதும் தூய்மை செய்வதும், அவர்கள் அங்கேயே பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் வருகிறார். உடல் முழுவதும் திருநீர், வெள்ளை ஆடை, கழுத்திலே ருத்ராட்ச மாலை, காதிலே குண்டலங்கள், விளையர்னு தலை, நீர், கையில் ஒரு தடி, இந்த சகிதமாக வந்தார். அவர்களெல்லாம் அவரை பார்த்து, ஐயா தாங்கள் யார்? நான் யாருன்னு இருக்கட்டும், இங்கே வாதவூரர் இருக்கிறாராமே. ஆமாங்க ஐயா, குடிலில் இருக்கிறார். அவரை நான் பார்க்க வேண்டுமே. ஐயா அவர் யாரையும் சந்திப்பதில்லை, அவர் யாரும் அவரை சந்திக்க வருவதும் இல்லை, அவர் சந்திப்பதும் இல்லை, நாங்களே பேசுறதில்லை, அவர் எங்களோடையும் பேச மாட்டார். உள்ளே சில காலம் முழித்திருப்பார். முழிக்கிற பொழுது அவர் ஏதோ எழுதி கொண்டிருப்பார். பிறகு திரும்பவும் நிட்டைக்கு போய் விடுவார். ஆழ்ந்த நிட்டையிலே சிவத்தோடு ஒன்றில் நிற்கின்ற ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். பிறகு விழித்து பார்ப்பார், ஏதோ எழுதுவார். சில சமயம் அப்படி குடிலுக்கு வெளியே வந்து நிற்பார். நாங்கள் உள்ளே போக மாட்டோம், அவரும் கூப்பிட மாட்டார். அப்படி வெளியில் வந்து நின்று இப்படி பார்ப்பார். நாங்கள் தட்டில் பழங்கள் வைத்து காட்டினால் அதை எடுத்துக்கொள்வார். பழத்தை சாப்பிடுவார், உள்ளே போயிடுவார். அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர் யாரோடையும் பேச மாட்டார். நீங்கள் போய்விடலாம் திரும்ப என்னார். இல்லை இல்லை, என்னை பார்த்தா பேசுவார், என்னை பார்த்தா பேசுவார். நான் அவரை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்திருக்கேன். எத்தனை முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஐயா, அவர் உங்களை காண்பது கடினம். நாங்கள் இங்கே வெளியே காவலுக்கு இருக்கிறோம். ஒருவேளை அவர் வெளியில் அப்படி வந்தாருன்னா நீங்கள் தென்பட்டால், உங்களை கூப்பிட்டால் நீங்கள் போங்கள், இல்லாவிட்டால் கொஞ்சம் காத்திருங்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை இல்லை, அவர் என்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு இவருடைய பதிலுக்கு எதிர்பாராமல் அந்த பெரியவர் இந்த குடிலுக்குள்ளே நுழைந்தார். கண்களை மூடி அப்படி தியானத்திலே ஆழ்ந்த நிட்டையிலே இருந்தார் வாதவூரர். வாசலில் இவர் வந்து அப்படி கால் பட்ட உடனேயே விழித்து இப்படி பார்த்தார். அவர் உள்ளே வந்தவுடனே ஓடோடி போய் வாதவூரர் ஒரு திருவடியில் விழுந்தார். விழுந்த உடனே நல்லாரு அப்படின்னார். தாங்கள் அமர வேண்டும்னார். அவர் ஆசனத்தில் வந்து அமர்ந்தார். உட்காரு அப்படின்னார். வாதவூரர் உட்கார்ந்து கொண்டார். பெருமானை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறீர்கள் வாதவூரரே என்று சொன்னார். வாதவூரர் ஒன்றும் பதில் சொல்லலை. இங்கே இருக்கிற ஓலைச்சுவடிகள், அங்குமிங்குமாக கிடக்கின்ற ஓலைச்சுவடிகள் எல்லாம் தாங்கள் பாடல்கள் எழுதிய ஓலைச்சுவடிகள் போல தெரிகிறது. அப்படித்தானே? அப்படித்தான். நான் இங்கே எதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னால், இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அவ்வப்பொழுது நிட்டையிலிருந்து விடுபடுகிற பொழுதே எழுதிய அந்த ஓலைச்சுவடிகளில் அற்புதமான பாடல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை இறைவன் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இறைவன் வந்த பொழுது உடனே அவரோடு சென்று விட்டால், இந்த குடிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓலைகளை பற்றி, ஓலைச்சுவடிகளை பற்றி ஒருவருக்கும் தெரியாமல் போய்விடும், மதிப்பில்லாமல் போய்விடும், யாருக்கும் கிடைக்காமல் போய்விடும்.
எனவே இந்த ஓலைச்சுவடிகளை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறேன், நீங்கள் தருகிறீர்களா அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், தாராளமாக தருகிறேன், அதற்கு உரியவர் தில்லை கூத்தன் தான், அதனால் தான் நான் வந்திருக்கேன். அவர் திருவாதவூரர் என்ற ஊரைச் சேர்ந்த காரணத்தினாலே, வாதவூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் திருவாதவூரர் என்கிற திருநாமத்தை அவருக்கு சொல்லி இருந்தார்கள். சரி, அவர் அப்படி போனார். ஏதோ ஒரு ஈர்ப்பு அந்த காட்டுக்குள்ளே வருது, என்னன்னு தெரியல. அவர்களை பார்த்து சொன்னார், நீங்களெல்லாம் இங்கே காத்திருங்கள், இந்த பணத்தை பத்திரமா பார்த்து இங்கே இருங்க, பயம் இல்லாமல் இருங்க, நான் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன்னு அந்த காட்டிற்குள் சென்றார். யாராவது கூட வரலாமான்னு, ஒருத்தர் வர வேண்டாம் நான் போகிறேன்னார். அவர் மட்டும் போனார். போக போக ஈர்ப்பு அதிகமாகிட்டே போகுது. அப்படி உள்ளே போனார். எவ்வளோ தூரம் நடந்தாருன்னு தெரியல. அங்கே பார்க்கிற பொழுது அற்புதமாக குருந்த மரத்தின் அடியிலே தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் மிக அற்புதமாக சிவபெருமான் வீற்றிருக்க கண்டார். அப்படி பார்க்கிறார். அப்படி பார்த்த பொழுது பெருமானை பார்க்கிறார். பார்த்த பொழுது கண்டால் யானும் கண்டேன் காண்க, சிவன் அவன் என தேரினன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. கண்ணினால பார்த்தேன், நான் பெருமானங்க வந்திருப்பதை பார்த்தேன், இவர் சிவபெருமான் தான் என்று உறுதியாக தெரிந்தது எனக்கு. ஓடோடி போகிறார், முன்னால் நிற்கிறார். அடியற்ற மரம் போல அங்கே விழலாம் என்று காத்திருக்கிற பொழுது அவர் வா என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே இவரும் முன்னால் செல்லுகிறார். சென்ற பொழுது அவருடைய திருவடியிலே வீழுகிறார். ஏன் இவரை மட்டும் கூப்பிட்டார் அப்படின்னு பார்க்கிற பொழுது எல்லாரும் இருந்தாங்களே, இவர் ஒருத்தர் தானே உள்ளே போனார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாதவூரர் திருவாசகத்தில் பதில் சொல்லுகிறார். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரானே. என்ன பண்ணாரா? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட பிரான். ஈர்த்து என்னை ஆட்கொண்டார். இவரை ஈர்த்தார், அவர் உள்ள போயிட்டார். எது எதை ஈர்க்கும்? எது எதை ஈர்க்கும்? காந்தம். காந்தம் இரும்பை ஈர்க்கும். எது காந்தம்? சிவபெருமான். இரும்பு எது? மாணிக்கவாசம். காந்தம் அங்கே இழுத்தது, இரும்பு உள்ள போயிடுச்சு. இவர் கூட அத்தனை பேர் இருந்தாங்களே, அதிகாரிகள் இருந்தாங்க, வீரர்கள் இருந்தாங்க, மற்றவர்கள்லாம் இருந்தாங்களே, அவங்கள ஏன் போல அப்படின்னா காந்தம் இரும்பை தான் இருக்குமே தவிர காகிதத்தை மரக்கட்டையே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? எல்லா பயிலும் கோயிலுக்கு வரமாட்டான். யார் அவரை ஈர்க்கிறாரோ காரணி சொல்ல அவங்க தான் கோயிலுக்குள்ள வருவாங்க. மித்தவெல்லாம் வெளியில வந்துட்டு அப்படியே போயிடுவான். இப்படி பார்த்துட்டு இங்க காந்தம் இழுக்கும், ஈர்த்தா உள்ள அப்படியே வருவார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான், அது பெருமான் ஈர்ப்பார். அப்படி ஈர்த்து ஆட்கொண்டார். அவருக்கு பல்வேறு தீட்சைகள் செய்கின்றார், திருநோக்கம் செய்கின்றார். அவருக்கு ஸ்பரிச தீட்சை செய்கின்றார். பிறகு செவியிலே உபதேசம் செய்கின்றார். பிறகு திருநீர் எடுத்து தருகின்றார். பிறகு தன்னுடைய 2 திருவடிகளையும் எடுத்து சிரசின் மேல் சூட்டுகின்றார். இணை யார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். பெருமானுடைய திருவடி பல இடங்களில் சொல்லுகிறார். பெருமானுடைய திருவடி என் சிரசின் மேல் வைத்தார் என்று பல இடங்களில் சொல்லுகிறார். அந்த திருவடியை வைத்து அவரை தீண்டிய உடனேயே பேரானந்தம் வருகிறது மணிவாசக பெருமானுக்கு. சொல்லனாத ஆனந்தத்திலே திளைக்கின்றார். அவருக்கு உளையா அன்பு என்புருக ஓலமிட்டு
அலைகடல் திரையின் ஆர்த்தார்த்து ஓங்கி தலை தடுமாறா புரண்டலரி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து கடக்களிரு ஏற்ற தடப்பெரு மதத்தின் பெருமானை பார்த்த ஆனந்தம், தீட்சை செய்த ஆனந்தம், தீண்டிய ஆனந்தம், சொல்லனாத ஆனந்தம். ஒரு மதம் கொண்ட யானை, ஆனந்த மதம் பிடித்த யானை போல மணிவாசக பெருமான் விழுந்து புரளுகிறார். பெருமானை தரிசிக்கிறார். அப்பொழுது அவரை சாந்தப்படுத்துகிறார். சாந்தப்படுத்துகிற பொழுது அவர் கூட நிரம்ப அடியார்கள் இருப்பதை பார்க்கிறார். சிவபெருமான் வருகின்ற பொழுது அவரோடு அடியார்களை அழைத்து வருவார். அவர்களுக்கு அபரமுத்தர்கள் என்று பெயர். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த நிலையிலே பக்குவம் பெற்று சிவலோகம் சென்று அங்கேயும் பக்குவம் பெற்று பரமுத்தி பெறுவதற்குரிய தகுதியை பெறுவதற்காக இருப்பார். நானே முடிவு செய்யக்கூடாது, எனக்கு பக்குவம் வந்து விட்டதே, எனக்கு குருநாதர் வேணும் என்று கேட்கக்கூடாது. குருநாதர் எப்போ வருவார்னா பக்குவம் வந்த பிறகு வருவார். எனவே பக்குவம் வந்த நிலையில் குருநாதரை தானே சிவம் அனுப்புமே தவிர நானே பக்குவம் வந்து விட்டது என்று குருநாதரை தேடக்கூடாது. அப்படித்தான் இருந்தேன். இப்பொழுது எனக்கு சிவபெருமானே குருநாதராக வந்துவிட்டோம். நான் செய்த தவம் என்ன என்று கண்ணீர் பெருக்கி அவர் நிற்கிற பொழுது அவர் குருநாதர் அவரை ஆசீர்வதிக்கிறார், அவரை வணங்குகிறார், வணங்கி மகிழ்கின்றார். அப்பொழுது தன்னை மறந்து அவரை துதி பாடுகிறார். இப்போத்தான் முதல்ல பாடுகிறார். அது வரைக்கும் அவருக்கு பாட வாய்ப்பும் இல்லை, அவருக்கு பாட தெரியுமான்னு தெரியாது. ஆனால் குருநாதரை முன்னே பார்த்த உடனேயே முதலாக குருநாதருக்கு அவர் போற்றி செய்திருக்கக்கூடிய பாடல் பகுதி எதுவாக இருக்க முடியும் என்று பார்த்தால் நிச்சயமாக அவர் முதலாக அருளி செய்த பதிகம் போற்றி திரு அகவலாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த போற்றி திரு அகவலிலே தான் குருநாதரை போற்றுகின்ற போற்றிகள் இருக்கின்றன. அதிலே போற்றி திரு அகவலிலே கிட்டத்தட்ட 225 வரிகள் இருக்கிறது. அதில் முதல் 89 வரிகள் நமக்கு குருநாதர் வருவதற்கு நாம் எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எத்தனையோ பிறப்புகள் பிறந்து மானுட பிறப்பு வந்து அந்த மானுட பிறப்பிலேயும் தாயினுடைய வயிற்றிலே இருந்து 1 மாதம் 2 மாதம் 10 மாதம் முழு வளர்ச்சி பெற்று பிறகு 10 மாதம் கழித்து இந்த பூமியிலே பிறந்து 1 வயது 2 வயது 3 வயது என்று பல வயதுகளை கடந்து அதிலேயும் எந்த விதமான ஆபத்துகளில் இருந்தும் விடுபட்டு வளர்ந்து பெரியவனாகி அந்த வாலிப பருவம் வந்து இளமை பருவம் நீங்கி முதுமை பருவம் வருவதற்குள்ளாக சிவன் என்கிற ஒரு பொருள் இருக்கிறதே, கடவுள் என்கிற ஒன்றுதான் இந்த உலகிற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள். தாயும் தந்தையும் அவர்கள் வழியாக நாம் வந்தமே தவிர அவர்களிடமிருந்து நாம் வரவில்லை. நாம் வருகின்ற வழியாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலேயே நமக்கு தாயும் தந்தையும் காரணீஸ்வரனும் சொர்ணாம்பிகையும் தான் என்ற பிரஜை வரும். அதைத்தான் பெரியவங்க சொல்லுகிறார்கள். அம்மையே அப்பா என்று சொல்லுகிற பொழுது இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஒரு சிறு கருவிலிருந்து பெரிய உடம்பாக, இப்போ ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க தாயும் தந்தையும் தானே சார் உடம்பு கொடுத்தாங்க, தாயும் தந்தை தானே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, தாயும் தந்தையும் தான் ஒருவருக்கு ஒரு உயிருக்கு உடம்பு தருகிறதாக வைத்துக்கொள்வோம், வர வச்சுக்கலாம். இப்போ தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு உடம்பு தருகிற பொழுது, இப்போ உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு உணவு தருகிறா தாய், சொல்லுங்கள், உணவு தருகிறா. அந்த உணவை எப்படிம்மா தருவா? உணவு எப்படிப்பட்ட உணவு தருவா? சிறப்பான உணவு தருவாளா இல்லையா? குழந்தைக்கு நல்ல உணவு, இந்த குழந்தைக்கு பருப்பு போட்டு நெய் விட்டு லேசாக உப்பு போட்டு அப்படி பிசைஞ்சு அந்த குழந்தைக்கு ஒரு வாய் இல்லை இல்லையா? அப்புறம் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு எப்படியெல்லாம் உணவு தருகிறாள்? இந்த குழந்தைக்காக உணவு தருகிற பொழுதே இவ்வளோ சிறப்பான உணவு தருகிறாளா இல்லையா? இல்லையா? குழந்தை வர வரைக்கும் வீட்டுக்காரருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது ஒழுங்காக உணவு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லையா? குழந்தையை கவனிக்கிற அளவுக்கு
இல்லையா? கவனிக்க முடியுதா? தாய் குழந்தை மேலே நல்ல உணவு தருகிறா இல்லையா? பார்த்து பார்த்து தரல. அப்போ குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது ஒரு தாயோ தந்தையோ இந்த குழந்தை நம்முடைய குழந்தை, அதனால் இது நாம் தருகிற உடம்பு இது சிவப்பாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், இதுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் என்றெல்லாம் இவர்களே தீர்மானித்து செய்ய வேண்டியது தானே. எந்த குழந்தையாவது இவர்கள் நினைக்கிற அளவுக்கு சிறப்பாக பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் கேட்குற கேள்வி. எனக்கு குழந்தை சிவப்பாக வேணும்னு கேட்டால் சிவப்பாக வந்துடுதா? கரு 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 கருன்னு சுருள் முடியாக இருக்கணும், நெடுப்பான மூக்காக இருக்கணும், பெரிய விழியாக இருக்கணும் அப்படின்னு ஏதாவது டிசைன் கொடுக்க முடியுமா? என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த குழந்தை நம்ம கையில் இருக்கா? அது அப்பாவும் அம்மாவும் கருப்பாக இருக்காங்க, குழந்தை சிவப்பு. அப்பா அம்மா சிவப்பாக இருக்காங்க, குழந்தை கருப்பாக பிறகுது. அவங்க நல்லா அழகாக இருக்கிறாங்க, குழந்தை ஏன் தேனுக்கு இல்லை, அவங்க கொஞ்சம் சுமாராக இருக்கிறாங்க, குழந்தை அழகாக இருக்குது. ஏன் இப்படி? தாயும் தந்தையும் தான் அந்த உடம்பை கொடுக்கறதுன்னா அந்த குழந்தைக்கு பிடி இல்லாத உடம்பு, சிறப்பான உடம்பு, அழகான உடம்பை கொடுக்க வேண்டியது தானே. முடியுதா? இல்லை. அப்போ என்ன தெரியுது? இது தாயும் தந்தையும் கொடுக்கறது இல்லை, சர்வேஸ்வரன் கொடுக்குற உடம்பு. அவன் தான் இந்த உடம்பை டிசைன் பண்ணுறான். இது எவ்வளோ இருக்கணும், இப்படி இருக்கணும், சிவப்பாக இருக்கணுமா, கருப்பாக இருக்கணுமா, இதுக்கு என்ன நோய் இருக்கணும், இதுக்கு என்ன சிறப்பு இருக்கணும், இதுக்கு எப்படி மூக்கு இருக்கணும், இதுக்கு எப்படி கண் இருக்கணும், எல்லா டிசைனும் பண்ணுறது யாரு? சிவபெருமான் பண்ணுறாரு இல்லையா? ஆகையினாலே உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் அப்பா அம்மா அம்மையப்பர். அதனால தான் அம்மையப்பராக சைவத்தில் சிவனை பார்க்கறது எப்படின்னு கேட்டால் அம்மையப்பராக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா உயிருக்கு அவர் தான் அம்மையப்பர். ஆகையினாலே இவருக்கு அந்த போற்றி திரு அகவலை பெருமானுக்கு அதை அர்ப்பணிக்கின்றார். அதில் முதல் 85 வரி, ஒரு குருநாதர் நமக்கு வருவதற்குள்ளாக நாம் எத்தனை எல்லைகளை கடந்து போய், எத்தனை தொல்லைகளை கடந்து போய் நாம் அந்த குருநாதரை பெறுகிறோம் என்கிறதை 85 வரியில் சொல்லிட்டு 86வது வரியிலிருந்து குருவுக்கு போற்றி சொல்லுவது தான் போற்றி திரு அகவல். நான் முகன் முதலாவானவர் தொழுதட ஈரடியாலே மூவுல கலந்து நாத்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்றுன்னு தொடங்குகிறார். தொடங்கி அந்த போற்றி திரு அகவல்ல அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்றிகழாதே என்று குருநாதர் தனக்கு சிவபெருமானே குருநாதராக வந்தார் என்கிற செய்தியை 80 வரியில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். மீதி இருக்கக்கூடிய 145 வரியும் போற்றி சொல்லுகிற வரிதான். அப்போ முதலாக குருநாதருக்கு போற்றி சொல்லித்தான் பதிகம் செய்திருக்க முடியுமே தவிர, அதுதான் குருநாதருக்கு செய்யக்கூடிய வணக்கமாக இருக்க முடியுமே தவிர, அந்த பதிகத்தை தான் அவர் அகவலைத்தான் முதலிலே செய்திருக்க முடியும் என்று நாம் அனுமானிக்கிறோம். அதுக்கு இன்னொரு செய்தியும் பாருங்க. அதை நிறைவு செய்கின்ற பொழுது அதில் சொல்லுகிறார், பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பலையரித்த புராண போற்றி பரம்பரம் சோதி பரனே போற்றி 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 புயங்கப் பெருமான் போற்றி போற்றி புராணக்காரன போற்றி போற்றி சய சய போற்றி. குருநாதரை வணங்குகிற பொழுது கடைசியில் சொல்லுகிறார், பெருமான்கிட்ட சொல்லுகிறார், பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டு அருள் போற்றி. பெருமானே, இந்த அருள் மாலையை இந்த ஏழையன் செய்தேன், இதை ஏற்றுக்கொள்வீராக என்று போற்றி திருஅகவலை முடிக்கிறார். இப்படி முடித்த பகுதி வேறு எந்த பதிகத்திலும் இல்லை, இந்த போற்றி திருஅகவலில் மட்டும்தான். அப்போ எய்த்தாப்பில் இருக்காருன்னு தானே அர்த்தம். எய்த்தாப்பில் இருக்கிறார், இவர் பாடுறார், இதை ஏற்றுக்குங்க சாமி அப்படிங்கிறார், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் சிவபுராணத்தில் என்ன சொல்லுகிறார்? சிவபுராணத்தில் என்ன சொல்லுகிறார் கடைசியில்? நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே, தென்மாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே,
சொல்லி திருவடிக்குள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர். இப்போ சாமி முன்னால் இருக்கும்போதே இவர் பாடிவிட்டு இந்த பாட்டை பாடினவங்கெல்லாம் சிவபுரம் போவாங்க அப்படின்னு சொல்லுவார். சாமி இருக்கும்போதே, சாமி இருக்கும்போது சாமியை வாழ்த்தணும். சாமி நான் பாடியிருக்கேன் ஏழை, இந்த பாட்டை ஏற்றுங்கன்னு. அது எப்படிப்பட்ட பாட்டு? பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன். பிழைப்பு வாய்ப்புன்னா நல்லது கெட்டது. இப்போ இந்த நாய் இருக்கு பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற நாய் இருக்க தலைவன் மேலே ரொம்ப அன்புடையதாக இருக்கும். தலைவன் மேலே ரொம்ப அன்புடையதாக இருக்கும். தலைவன் கொடுத்தா தான் சாப்பிடும். சில வீடுகள் எல்லாம் யார் வச்சாலும் சாப்பிடாது, அந்த தலைவன் கூப்பிட்டு அது கொடுத்தா தான் சாப்பிடும். எனக்கு தெரிஞ்ச மகாலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார் மதுரையில். அவர் வீட்டில் ஒரு நாய் இருக்கும். அப்பப்போ அவர் வீட்டுக்கு அழைப்பார், நான் போவேன். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த நாய் கத்தும். உடனே அது சொல்லுவார், டே மணி அப்படிம்பார். டக்குன்னு ஐயாடா அப்படின்னு அது பேசாமல் இருக்கும். அப்போ சொல்லுவார், ரொம்ப பாசக்காரங்க ஐயா, நான் வெளியூர் போனேன்னா 2 நாள் ஆனாலும் சாப்பிடவே மாட்டாங்க ஐயா. வெளியூர் போனால் 2 நாள் சாப்பிட மாட்டான், ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிடுவாங்கன்னாரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? 2 நாள் நான் திரும்ப வந்து வச்சா தான் சாப்பிடுவான் அவன் அப்படின்னார். அந்த மாதிரி தலைவன் மேலே ரொம்ப அன்பு. ஒருத்தர் வீட்டில் நாய் வளர்க்கிறார், ரொம்ப அன்பு. தோட்டத்தில் எப்போ பார்த்தாலும் அதோடையே விளையாடுவார், பந்தை தூக்கி போடுவார், இது எடுத்துகிட்டு வரும், அவர் காலடியே சுற்றும், அவர் கொடுக்கறத அது சாப்பிடும். 2 நாள் வெளியூர் போயிட்டார் அவர். இது அந்த தோட்டத்தையே சுற்றி சுற்றி வருது, தலைவனை காணுமேனு. அவர் வெளிநாடு போயிட்டார். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து திரும்ப வந்தார். ஏர்போர்ட்டில் இருந்து காரை ஏறிட்டு அப்படி நேராக வீட்டை நோக்கி வருகிறார். கேட்டை திறந்துருக்கிறாங்க. இது தோட்டத்தில் பெருமான் இங்கே தானே இருந்தார், இங்கே தானே நம்ம தலைவர் இருந்தார் அப்படின்னு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு, மண்ணையெல்லாம் கிளறிக்கிட்டு இருக்கு. இந்த கேட்டை திறந்து கார் உள்ளே நுழையுது, தலைவர் வர்றார். இந்த நாய் உடனே என்ன பண்ணோம்? 4 கால் பாய்ச்சல்ல ஓடுது காரை பார்த்துட்டு. கார்லேருந்து இறங்கி வருகிறார் வெளியில். அவர் காரை விட்டு இறங்கினோன்னு நாய் என்ன பண்ணோம்? 2 காலையும் தூக்கி அவர் மேலே வைக்கும். அவர் 50,000 ரூபாய்க்கு ரேமான் சூட்டு போட்டிருக்கார் அவர். இந்த நாய் இப்போ தான் தோட்டத்தில் விளையாடி மண்ணையெல்லாம் கிளறி இருக்கும். அந்த காலை எடுத்துக்கொண்டு வந்து அப்படியே மேலே வைக்கும். நாய்க்கு தெரியுமா இது 50,000 ரூபா சூட்டுன்னு? அதுக்கு தெரியாது. அதுக்கு அன்பை காட்ட தான் தெரியும், அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதுபோல் நானும் சாமி, எனக்கும் அன்பை காட்ட தான் தெரியும், நல்லது கெட்டது எனக்கு தெரியாது. நான் இப்படி பாடினதில் ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுங்க சாமின்ற. பிழைப்பு வாய்ப்பு ஒன்று அறியா நாயேன். பிழைப்பு வாய்ப்புன்னா நல்லது கெட்டது. நான் பாடி பழக்கம் இல்லை, உங்களை பார்த்த உடனே பாடணும்னு தோணுச்சு, அதனால் பாடினேன். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சாமி என்று சொல்லி அந்த போற்றி திரு அகவல் தான் அவர் முதலாக செய்திருக்கக்கூடிய பதிகம் என்று நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதனால் திருவாசகத்தை கோர்க்கிற பொழுது முதலிலே நாம் வைக்க வேண்டுவது போற்றி திரு அகவல். அப்படி பெருமான் அப்படி சொன்ன உடனேயே, அவருக்கு தீட்சை செய்து வைத்த உடனேயே இந்த போற்றி திரு அகவல் சொன்னதற்கு பிறகு அவர் ஆனந்த நிலைக்கு போய்விட்டார். அந்த ஆனந்தத்தில் எத்தனை நாள் இருந்தார் என்று தெரியாது. இப்படித்தான் நெட்டைக்கு போய் விடுவார்கள். உடம்பு இருக்கும், உடம்பு இருக்கிற பொழுதே சிவானந்தத்தை அனுபவிப்பார்கள். அந்த சிவானந்த நிலையிலே பெருமானோடு ஒன்றுபட்ட பேரின்பத்தில் நிலையிலே திளைத்திருந்தார். அது எத்தனை காலம் இருந்தார்னு தெரியாது. அப்படி விழிப்பு நிலை வந்தது. அப்படி விழித்து பார்க்கிறார், பெருமானை காணலை. அவர் இருப்பாரா என்ன பண்ண? நெட்டிக்கு போனோன்னா அவர் ஐயோ பெருமானை காணவில்லையே என்று கதறுகிறார். உடனே பார்க்கிறார், பெருமானோடு வந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த அடியார்களை பார்த்த உடனே ஒரு ஆறுதல். ஓ, இந்த அடியார்களை விட்டு சென்று இருக்கிறார், இவர்களை அழைத்து போகும்போது தன்னையும் அழைத்து போவார் என்கிற அந்த நிலையிலே இருந்தார். அப்பொழுதே அந்த அடியார்களை வணங்கி அங்கேயே இருக்கிற பொழுது பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்த இடத்திலே அவருடைய 2 திருவடியும் பதிந்த பதிவு அவருக்கு கிடைத்தது. பெருமானுடைய 2 திருவடிகளும் பதிந்த பதிவு அவருக்கு கிடைக்கிறது. அந்த திருவடி பதிவை எடுத்து ஒரு பீடத்தின் மேல் வைத்து அதை பிரதிஷ்டை செய்து அதற்கு அர்ச்சிக்க ஆரம்பிக்கின்றார், அதை பூசிக்க ஆரம்பிக்கின்றார். அதுதான் அவருடைய திருவடி கோயிலாக இருந்தது. அதற்கு அடிக்குடில் என்று பெயரிட்டார்.
இன்னைக்கும் நீங்க திருப்பெருந்துறை போனால் மணிவாசகர் எதிர்த்தார் போல நிற்பார். அதற்கு யோகாம்பாள் சன்னதி என்று பெயர் வைத்திருப்பார்கள். உண்மையிலேயே அது என்ன என்று கேட்டால், சிவபெருமான் வந்த பொழுது அவருடைய 2 திருவடி பதிவை மணிவாசகர் பூசித்து கோயிலாக பிரதிஷ்டை செய்ததுதான் அந்த திருவடி கோயில். நீங்க போனீங்கன்னா அது தெரியும். மணிவாசகர் இந்த பக்கம் இருக்க மாட்டார், இந்த பக்கம் இருப்பார். திருப்பெருந்துறை போனவங்களாம் கை தூக்குங்க. என்ன இவ்வளவு கம்மியா இருக்கு? திருப்பெருந்துறை போக வேண்டாமா? உடனே எல்லாரும் கை தூக்கு. மணிவாசகர் தெரியாதவங்க, திருவாசகர் தெரியாதவங்க இல்லை இல்லையா? நான் வேற ஒரு இடத்த கேட்டு போயிருக்கவங்களாம் கை தூக்கணும்னா அத்தனை பேரும் தூக்குவீங்க. வேண்டாம், அந்த இடத்து பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. உடனே திருப்பெருந்துறை அவசியமாக ஒவ்வொருவரும் சென்று, மணிவாசகரை நேசிக்கிறவர்கள் எல்லாம் திருப்பெருந்துறை சென்று பெருமானை தரிசிக்க வேண்டும். அங்கே மணிவாசகரையும் அவர் எதிர்த்தார் போல அந்த திருவடி கோயில் யோகாம்பாள் சன்னதி என்று இருக்கிறது. அந்த இடத்த பார்க்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம். சரி, இவர் திருவடி கோயிலை வைத்தார், அதை பிரதிஷ்டை செய்தார். அந்த திருவடி கோயிலை வணங்க ஆரம்பித்தார். அந்த திருவடி கோயிலை வணங்கி கொண்டிருந்தார். அடியார்களெல்லாம் அங்கே இருந்தார்கள். அப்பொழுது அவர் பாடியதான் சென்னிப்பத்து, அதிசயப்பத்து என்று சொல்லக்கூடிய பகுதிகள். இப்போ நான் அந்த போற்றி திருவகவல்னு சொன்ன பகுதியை பாருங்க. அதில் அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள் எதுவுமே இருக்காது. அதுபோல சென்னிப்பத்து, அதிசயப்பத்து, அற்புதப்பத்து, இது எல்லாத்திலையும் அடியார்கள் வந்ததை எடுத்து அற்புதமாக சொல்லி இருப்பார். இப்படி அந்த பதியங்களை எல்லாம் பாடிக்கொண்டு அங்கே இருக்கிறார். பெருமானை நினைந்து தன்னை அழைத்து போவார் என்று இங்கு காத்திருக்கின்றார். அப்படி ஒரு நேரம் வரும் என்று அந்த அடியார்களையும் வணங்கி கொண்டு பதிகங்களையும் பாடுகிறார். அப்ப அவருடைய உள்ளப்பாங்கு எப்படி இருந்தது என்று சொன்னால், பெருமான் தனக்கு அருள் செய்து விட்டு போனாலும் அடியார்கள் இங்கே இருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் அருள் செய்கிற பொழுது தனக்கும் அருள் செய்து தன்னை அழைத்து போவார் என்கிற ஆவலிலே அங்கே இருந்தார். அந்த மனநிலையிலே இருக்கக்கூடிய பதிகங்களாக நாம் சேர்க்க வேண்டும் திருப்பெருந்துறையில். அப்படி அங்கே அவர் இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு அசரீரி கேட்கிறது. இங்கே இருக்கிற அடியார்கள் எல்லோரும் இங்கே எழுகின்ற ஒரு தீயிலே கலக்க வேண்டும், வாதவூரன் இங்கேயே இருக்க வேண்டும், வாதவூரன் பற்றிய செய்தி பின்னால் சொல்லப்பெறும் அப்படின்னு விட்டார். அவ்வளவுதான். ஒரு பெரும் தீ எழுந்தது அந்த சன்னதியில். இவர் எங்கே பிரதிஷ்டை பண்ணி இருந்தாரோ அந்த இடத்துல அங்கே இருந்த அடியார்கள் எல்லாம் ஒருவர் பின் ஒருவராக சென்றார்கள். அதை பார்த்த பிறகு இவருக்கு கண்ணீர் பெருகிற்று. அழுகின்றார், புலம்புகின்றார். பெருமானே, என்னை அழைத்து போகவில்லையே, நான் தகுதி இல்லாதவனாகிவிட்டேனா, நான் ஏதோ குற்றம் செய்து விட்டேனா என்று கண்ணீர் விட்டு கதறுகிறார். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. ஐயா நின்னதல்லதில்லை மற்றோர் பற்று. எனக்கு சாமி உன்னை தவிர வேறு பற்று இல்லை, என்னை ஏன் விட்டுவிட்டு சென்றீர்? வஞ்சனேன் பொய் கலந்ததல்லதில்லை பொய்மையேன் என்னும்பிரான் மை கலந்த கன்னி பங்க நின் கழற்கனே மெய் கலந்த அன்பர் எனக்குமாக வேண்டுமே. பெருமானே, எல்லா அடியார்களையும் அழைத்து போனீரே, எம்மை மட்டும் விட்டுவிட்டு சென்று விட்டீரே, எம்மையும் அழைத்து போக வேண்டாமா என்று கண்ணீர் விட்டு கருதுகின்றார். வேண்டும் நின் கடற்கு அன்பு பொய்மை தீர்ந்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளு நீ பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாதென்று இங்கு என்னை வைத்தாய்,
இச்சைக்கு ஆனார் எல்லோரும் வந்துன் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன் பேசாயே. சாமி, இருந்த அடியார்களை எல்லாம் எனக்கு துணையென வைத்து விட்டு போனீர், பிறகு அவர்களையும் அழைத்து விட்டு போய்விட்டீர். உனக்கு அவர்கள் எல்லாம் இச்சைக்கு ஆனார், உனக்கு பிடித்தவங்க, அதனால அவர்களை அழைத்து போன. என்ன இங்கே விட்டுட்டு போயிட்ட, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்னும் கொஞ்சம் பொய் இருக்கு இவங்கிட்ட அப்படின்னு நினச்சி விட்ட. உண்மையாகட்டும் பொய் கிடையாது, அவர் ஏன் விட்டுட்டு போனார்னு காரணம் பின்னால் தான் தெரியும். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, ஏன் நம்மளை விட்டுட்டு போனார், நம்மக்கிட்ட ஏதாவது வினை இருக்குமா, பொய்மை இருக்குமா? நம்ம சாமியை நம்மளை சில சமயம் வேலைக்கு சேர்த்துக்குவாங்க, சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நைஸாக கழட்டி விடுறது. அந்த மாதிரி ஏதாவது சாமி நம்மளை ஆண்டு கொண்டார், ஆண்டு கொண்ட பிறகு அருள் தருவதற்கு முன்பாக நம்மை விட்டு விட்டாரோ என்று கண்ணீர் விடுகிறார், கதறுகிறார், அழுகின்றார், தொழுகின்றார். விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாதென்றிங்கு எனை வைத்தாயி, இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்துகின்றேன் ஆரூர் எம் பிச்சை தேவா, என்னான் செய்கேன். தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ்கினை அன்பு, பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான். அடியார்களெல்லாம் உன்னூர் வந்து விட்டார்கள். யாரும் தெரியலையா? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, ஒரு மொட்டை போட்ட பையன். இருடா அழுவாதுடா, வந்துடுவாங்க. தாய் தந்தை எங்கே இருந்தாலும் வந்து அழிச்சின்னு போங்க. பையன் அழறான், இப்படி உட்காந்துக்கிடா. எங்கே இருக்காங்களா, பார்த்தாங்களா? எங்கே எங்கே போகிறா, அங்கே தான்டா இருக்கிறாங்க. ஏங்க விட்டு போனீங்க? குடிச்சா சரி. இந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அது மாதிரி சிவபெருமானு வந்து வா அப்படின்னு கூப்பிட்டுருந்தானே எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அவருக்கு. இப்போ இந்த பையன் கதறின மாதிரி எப்படி கதறியிருப்பான்னு காட்டுறதுக்காக ஒரு பையன் அனுப்பிச்சு வைக்கிறார் காரணீஸ்வரர். மாணிக்க வாசகர் எப்படி கதறியிருப்பார் அப்படின்ட்டு. அப்பாவை பிரிஞ்ச புள்ள மாதிரி கதறுது, அது மாணிக்க வாசகர் கதறுகிறார். பேரா உலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான். அடியார்களெல்லாம் அழைச்சின்னு போயிட்டார். ஊராமிலைக்க குருட்டாமிலை திங்கு உன் தாழ்கினை அன்புக்கு, ஆரா அடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே. இந்த மாடுகள்லாம் வருகிற பொழுது அழைச்சிட்டு வருவாங்க சாயந்தரம். அது ஒரு குருட்டு மாடு. அதில் இந்த மாடுகள் வந்த உடனே அந்தந்த மாடு எல்லாம் தன் கன்றுக்குட்டியை பார்த்துருச்சு. அந்தந்த கன்றுக்குட்டியை பார்த்து ஊர் வந்த உடனே மாடுகள்லாம் என்ன பண்ணும், கணைக்கும், எல்லாம் கணைக்கும். ஆனால் இந்த மாடு என்ன பண்ணும், இது கண்ணு தெரியாது, எல்லாம் கணைக்குதுன்னுட்டு இது என்ன பண்ணும், இதுவும் கணைச்சி வச்சோம். இந்த இங்கிலீஷ் படம் பார்க்க போயிடுவான், கூட்டமாக உட்கார்ந்துருப்பாங்க, அவன் என்ன பேசுகிறான்னு தெரியாது. திடீர்னு எல்லாரும் கை தட்டுவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணணும், என்னங்க உடனே எல்லாரையும் பார்த்துட்டு கை தட்டணும். ஏன்டா கை தட்டுறேன்னு கேட்டேன். எல்லோரும் தட்டுறாங்க, நானும் தட்டுறேன். அது மாதிரி எல்லா மாடும் கணிச்சிது, நானும் கணிக்கிறேன். ஆனால் அந்தந்த மாடெல்லாம் கண்ணுக்குட்டியை பார்த்து கணிச்சிது. அதுக்கு சிவபெருமான் கிடச்சிது, அது சந்தோஷமாக போயிடுச்சு. நான் குருட்டு மாடு இங்கே மாட்டிக்கிட்டேன், என்னை விட்டுட்டு போயிட்டார் என்று கதறுகிறார் சுவாமி. அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அடல் சேர்ந்த மெழுகே என்னார் மின்னார் பொன்னார் கடல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராது. எல்லாரும் வந்தார்களே, அவர்கள் பின்னால் நானும் வந்திருக்க வேண்டாமா? பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே.
நான் பிறந்தது வீணாய் போயிற்று. அதாவது கண்ணு இல்லாமல் இருந்தது வேற விஷயம். கண்ணு வந்துட்டு திடீர்னு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? வராமையே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. வந்து 2 நாள் தெரிஞ்சுட்டு 3ஆவது நாள் திரும்பவும் போயிடுச்சுன்னா, அதுபோல் எல்லாருக்கும் சிவபெருமான் தெரியல, எனக்கு வந்தார். ஆகா வந்தாரேன்னு நினச்சா என்னை விட்டுட்டு போயிட்டார். நான் என்ன செய்வேன்? அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாயி மன்ன எம்பிரான் வருக என்கனை. பெருமானே என்னை வான்னு கூப்பிடு சாமி என்று கதறுகிறார். மாலும் நான் முகத்தொருவன் யாரினும் முன்ன. திருமாலுக்கும் பிரமனுக்கும் முன்பட்டவனாக விளங்குகிற பெருமானே, வருக என்கனை, என்னை வருகன்னு ஒரு வார்த்தை சொல்லு. முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் பின்னயம் பிரான் வருக என்கனை. இந்த உலகம் முழுவதும் ஒடுங்கிய பொழுதும் எஞ்சி நிற்கிறவன் சிவபெருமான் ஒருவன் தான். எல்லா உயிர்களும் உடம்பிலிருந்து பிரித்த பிறகு ஊழிக்காலத்தில் எல்லாவற்றையும் தன்னுடைய திருமேனியில் தாங்குவான். எஞ்சி இருக்கிறது சிவம் ஒன்று தான் எஞ்சி இருக்கும். மற்ற உயிர்களை எல்லாம் தன்னுடைய திருமேனியிலே தாங்கி இருப்பான். அதைத்தான் அவன் சுடலைப்பொடி பூசியிருப்பதாக நாம் சொல்லுகிறோம். பெருமான் வெந்த வெண்பொடி பூசிய வேதியன் என்று சிவபெருமானை சொல்லுவார்கள். அதனால தான் முதல்ல எடுத்தவனையே சொல்லுகிறார், தோடுடைய செவியன் விடையேறி ஓத்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. சுடலை பொடி பூசி அது என்ன அப்படின்னு கேட்டால், ஊழி காலத்தில் எல்லா உயிர்களையும் தன்னுடைய திருமேனியில் தாங்கும். அந்தமாய் உலகு ஆதியும் ஆகினான் வெந்தவன் பொடி பூசிய வேதியன் சிந்தையே புகுந்தான் திருவாரூர் எந்தைதான் எனை என்று கொளும் கொலோ. மண்ணாக இருக்கிறவன் சிவபெருமான், அதுதான் ஆரூரும் காஞ்சியும். நீராக இருக்கிறவன் சிவபெருமான், அதுதான் திரு ஆனைக்கா. நெருப்பாக ஒளிர்கிறவன் சிவபெருமான் தான், அதுதான் திரு அண்ணாமலை. காற்றாக விளங்குகிறவனும் சிவபெருமான், அதுதான் திரு காலத்தி. ஆகாசமாக விளங்குகிறவனும் சிவபெருமான், அதுதான் சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய இடை. பஞ்சபூதங்களுமாக விளங்குகிறவன் சிவபெருமான். ஆனால் அவன் பஞ்சபூதம் அல்ல, பஞ்சபூதங்களும் இயங்குவதற்கு காரணமாக விளங்குகிறவன். இப்போ இந்த உலகத்திலே இறைவன் இருக்கிறானா இல்லையான்னு கேட்டால், நான் பார்க்கலையேங்கிறான். உனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குங்கிறான். பார்த்துருக்கிறியான்னு கேட்டா, நீ இருக்குங்கிற பார்த்துருக்கிறியா? உன் உயிரை நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா? கண்ணாடியில் பார்த்துருக்கிறியா? உயிர் தெரியாது சார். ஏப்பா உன் உயிரே தெரியாது, உயிருக்கு உயிராக இருக்கிற சிவன் எப்படி தெரியும்? அந்த உயிருக்கு அது. இப்போ உடம்பு இயங்குகிறது என்று சொன்னால், உடம்பு இயங்குகிறதுனா உள்ள ஒரு அறிவுடை பொருள் இருக்குன்னு அர்த்தமா இல்லைங்களாங்க? உடம்பு இயங்குகிறது, அப்போ உள்ள ஒரு அறிவுடை பொருள் அதை இயக்குகிறது. ஜடம் தானாக இயங்காது, உடம்பு ஜடம். சடம் எப்படி தானாக இயங்கும்? உள்ள ஒரு சித்து பொருள் வேணும். கார் இருக்க, அது ஒரு சடம், ஆனால் நல்லா ஒழுங்காக ஓடுது. அப்போ என்ன காரணம்? என்னங்க காரணம்? ஒரு அறிவு உள்ளவன் ஓட்டிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்போ கார் ஒழுங்காக ஓடலைன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், எவன்டா அறிவு கட்டம் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படி தான் சொல்லுவாங்க, அறிவு. அப்போ அறிவுள்ள ஒருவன், ஒரு கார் ஓடுகிறதுனா உள்ள ஒரு யாராவது சொல்லுவாங்களா, கார் பாருங்கள் சார் இயற்கையாக எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்க சார், இந்த கார் எப்படி இயற்கையாக ஓடுது அப்படிங்கணும் சொல்லுவானே? இல்லை, இந்த உடம்பு இயங்குது, உடம்பு இயற்கையாக எப்படி இயங்குது சார் அப்படின்னு சொல்லுவானே? சொல்ல மாட்டான். உடம்புக்குள்ள உயிர் இருந்து இந்த உடம்பை இயக்குகிறது இல்லையா? அப்போ உடம்பு இந்த உள்ளுக்குள்ளே இருக்க சித்து பொருள். இப்போ கை இருக்கு, கையை அப்படி நான் தூக்குறேன் இறக்குறேன், தூக்குறேன் இறக்குறேன், இந்த உடம்புல செய்கிறேன். ஆனால் இந்த கையை எப்போ தூக்குறது எப்போ இறக்குறதுன்னு யார் முடிவு பண்ணுறது? நான் வந்து உட்கார்ந்ததுலேருந்து இப்படி தூக்கிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் என்ன நினைப்பீங்க? வந்தப்போ நல்லா தானே இருந்தார், இப்படி திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, கையை தூக்கி தூக்கி இறக்கிட்டு இருக்காரு, நினைப்பீங்களா இல்லையா? அப்போ கையை தூக்குறதும் இறக்குறதும் உடம்பால் முடியும், ஆனால் எப்போ தூக்குறது எப்போ இறக்குறதுன்னு யார் முடிவு பண்ணுறது? உள்ளே இருக்கிற அறிவு பொருள். அப்போ உடம்பு இயங்குவதை வைத்து கொண்டு உள்ளே உடம்பை இயக்குகிற உயிர் பொருள் அறிவு பொருள் ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்வது போல உலகம் மிக மிக ஒழுங்கான முறையிலே இயங்கி கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது உலகம் தானாக இயங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. உலகத்தை இயக்குகின்ற சித்துப்பொருள் ஒன்று உண்டு, அதுதான் சிவம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? உலகம் எப்படி இயங்குதுன்னு கேட்டால் அவன் சொல்லுகிறான், அந்த உலகாயுதன் சொல்லுகிறான், என்ன தானா இயங்குதான். இயற்கைக்கு ஏது அறிவு? அது எப்படி தானா இயங்கும்? இயற்கைக்கு அறிவு கிடையாது, இவனுக்கும் அறிவு கிடையாது. இந்த இயற்கை அறிவற்ற பொருளை இயக்குவதற்கு ஒரு அறிவு உள்ள பொருள் வேண்டும். அப்போ அறிவற்ற உடம்பை இயக்குவதற்கு அறிவுள்ள உயிர் இருப்பது போல அறிவற்ற சட உலகை இயக்குவதற்கு ஒரு அறிவு பொருள் வேண்டும். என்னைக்காவது சூரியன், இப்போ நாளைக்கு காலையில் நிச்சயமாக சூரியன் வரும் சொல்ல முடியுமா இல்லையா? என்னங்க, நாளைக்கு காலையில் சூரியன் வருமா சார்? என்னவோ தெரில சார், வந்தால் தான் உண்டு. இப்போ ஆஃபீஸில் ஒருத்தருக்கு, சார் நாளைக்கு அவர் வருவாரா சார் வேலைக்கு? வந்தால் தான் சார் தெரியும். அவர் வருவாரா என்னன்னு தெரியாது. வருவார், ஆனால் வருவாரா எவ்வளோ வரலையான்னு தெரியாது. பஸ்ஸில் வரணும், பஸ்ஸு ஒழுங்காக வரணும், அவர் வீட்டிலேருந்து ஒழுங்காக வரணும், எவ்வளவோ விஷயம் இருக்குது சார். அவர் வருவாரான்னு தெரியாது, அப்படி தான் சொல்லுவான். ஆனால் சூரியனை யாராவது அப்படி சொல்லுவாங்களா? நாளைக்கு சூரியன் சார் வந்தாலும் வரலாம் சார், ஒருவேளை வராமல் போனாலும் இருக்குது சார், சொல்ல முடியுமா? என்னைக்காவது சூரியனுக்கு சல்ப்பு பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கா இல்லையா? இல்லை, சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக காலையில் கன்னாக வந்துடும், சாயந்தரம் கன்னாக இறங்கிடும். உலகம் கரெக்டாக சுற்றுது, இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த நிலையில் சுற்றுது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாததுனால ஒழுங்காக இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் வந்தது எல்லாமே ஒழுங்கு இல்லாமல் ஆகிடும். எது நம்ம கண்ட்ரோல் இருக்கோ அதில் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பான் நமக்கே தெரியாது இல்லையா? 8 மணிக்கு எழுப்பிவிட்டால் கூட நடுராத்திரி ஏன் எழுப்புறேங்கிறான் இல்லையா? அப்போ சிவம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவுள்ள பொருள் இந்த உலகை இயக்கி கொண்டு இருக்கிறதே, அந்த இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் சைவர்கள் நடராச பெருமானாக குறித்து வைத்தார்கள். அவன் ஆடுவதால் இந்த உலகம் ஆடுகிறது, அவனுடைய திருக்கூத்து நிகழ்வதனாலே இந்த உலகம் நிகழ்கிறது. படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளுகின்றான் சிவபெருமான். கையிலே வைத்திருக்கிறான் தமருகம், அது படைத்தல். அப்படி அபயஹஸ்தம் காட்டுகிறான், அது காத்தல். இந்த கையிலே நெருப்பு வைத்திருக்கிறான், அது ஒடுக்கம். ஒரு காலை ஊன்றி இருக்கிறான், அது மறைத்தல். ஒரு காலை தூக்கி காட்டி கொண்டிருக்கிறான், அது அருளல். இப்படி 5 தொழில்களையும் காட்டுகிற ஒரு மூர்த்தம் நடராச மூர்த்தம். இப்படி ஒரு மூர்த்தம் வேறு எந்த மதத்துக்கும் சமயத்துக்கும் இல்லை, சைவத்துக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் இங்கேருந்து எதையாவது கடத்தணும்னு நினைச்சான்னா நடராஜரை மட்டும்தான் கடத்துறான், நடராஜரை கடத்துறான். ஏன்னா அது அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. 5 தொழில்களும் செய்கின்றவன் சிவபெருமான் அப்படின்னு காட்டுறதுக்காக அதை வைத்திருக்கிறார். இப்போ மணிவாசகர் சொன்னார், தென்னாடுடைய எந்நாட்டவர்க்கும். பொதிகையில் ஒரு தடவை சிவராத்திரியில் இருக்கும் பொழுது ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னாங்க. ஒருத்தர் கேட்டார், ஏன் தென்னாட்டில் மட்டும் இந்த நடராஜர் இருக்கார், நார்த்தில் இல்லையே ஏன்னு கேட்டார். நார்த்தில் இல்லை, நடராஜர் கிடையாது, நம்ம தென்னாட்டில் மட்டும்தான் உண்டு, ஏன் அப்படின்னு கேட்டார். நார்த்திலேயும் சிவபெருமான் இருக்கிறார், வணங்குறாங்க. ஆனால் நார்த்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானை மூவருள் ஒருவனாக வைத்து வழிபாடு செய்வார்கள். படைத்தல் பிரமன், காத்தல் திருமால், ஒடுக்குதல் உருத்திரன், இந்த 3 பேர். அந்த மூவருள் ஒருவனாக சிவனை வைத்து அங்கே வட இந்தியாவில் வழிபாடு செய்கின்றார்கள். அப்படித்தான் மூவருள் ஒருத்தனாகத்தான் அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆனால்
தென்னகமாகிய இருக்கக்கூடிய இங்கே தமிழகத்திலே சிவபெருமான் மூவருள் ஒருவன் அல்ல, படைக்கின்ற பிரமம் அல்ல சிவம், காக்கின்ற திருமால் அல்ல சிவம், ஒடுக்குகின்ற உருதிரன் அல்ல சிவம், மறைக்கின்ற மகேஸ்வரன் அல்ல சிவம், அருளுகின்ற சதாசிவம் அல்ல சிவம். இந்த 5 பேருக்கும் மேலாக இருந்து 5வருக்கும் ஆற்றலை கொடுத்து 5 தொழில்களையும் 5 மூலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவன் இருக்கிறானே, அவன்தான் சிவபெருமான். இந்த 5 பேருக்கும் மேலே இருக்கிறவன் சிவபெருமான். அவன் 5 தொழிலும் செய்கிறான்னு காட்டுறது தான் நடராஜர். அதனால தான் நார்த்தில் நடராஜர் இல்லை, இங்கே நடராஜர் 5 தொழிலையும் செய்வதை காட்டி கொண்டு இருக்கிறார். ஆகையினாலே 5வருள் ஒருவன் அல்ல, தென்னிந்திய மக்களுக்கு தென்னாட்டுக்கு அவன் 5வருக்கும் மேம்பட்ட தலைவன். அதனால தான் அவன் தென்னாடுடைய சிவன், எந்நாட்டவர்க்கும் இறைவன். தென்னாட்டுக்கு சிவன் என்று சொல்வதற்கு காரணம், நாம் அவனை 5வருள் ஒருவராகவோ 3வருள் ஒருவராகவோ கருதுவதில்லை. அவன் 5வருக்கும் தலைவனாக இருக்கின்றான். ஆகவே தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த திருச்சதகத்தை பாடி பிறகு கண்ணீர் பெருக்கி அவருக்கு உத்தரகோசமங்கை நினைவிற்கு வருகிறது. அந்த உத்தரகோசமங்கைக்கு செல்லலாம் என்று கருதுகிறார். அந்த உத்தரகோசமங்கைக்கு சென்று அங்கேயாவது வழிபடுவோம், அழுவோம், பெருமான் அங்கேயாவது வந்து தன்னை அழைத்து போவாரா என்று பார்ப்போம் என்று கண்ணீர் விட்டபடி உத்தரகோசமங்கை நோக்கி செல்லுகின்றார். சிவபெருமானுக்கு உத்தரகோசமங்கை ஒரு சிறப்பான ஊர். உத்தரகோசமங்கை மணிவாசக பெருமான் முதலமைச்சராக பாண்டிய நாட்டிலே இருந்த காலத்திலே அவர் அடிக்கடி சென்று வந்த கோயில் உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர். அப்படி அந்த உத்தரகோசமங்கை என்கிற ஊருக்கு அவர் அடிக்கடி செல்வது வழக்கம். அந்த பெருமான் மீது அவருக்கு மிகுந்த ஆர்வம். ஆகையினாலே அவர் அந்த உத்தரகோசமங்கைக்கு சென்று அங்கே பாடுகின்றார். அங்கே பாடியதுதான் நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி அங்கே பாடுகின்றார். அங்கே பாடிய அந்த நீத்தல் விண்ணப்பத்திலே சொல்லு, கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, என்னை விட்டிடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோசமங்கைக்கரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் எனை தாங்கிக் கொள்ள. சாமி ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொல்லுகிறார். என்னன்னு கேட்டால், நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமானால் அது பெருமான் கொடுத்தது என்று கருதுவது மட்டுமல்ல, அது நம்முடைய தகுதிக்காக தரப்பட்டதல்ல, அவருடைய கருணைக்காக தரப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பரீட்சை நடக்குது, மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள். அந்த தேர்வில் விடைத்தாள்களை திருத்துகிறார் ஆசிரியர். அந்த விடைத்தாள்களெல்லாம் திருத்துகிற பொழுது ஒரு பையன் 90 வாங்கியிருக்கிறான், ஒரு பையன் 85 வாங்கியிருக்கிறான், ஒரு பையன் 75 வாங்கியிருக்கிறான், ஒரு பையன் 19 வாங்கியிருக்கான், ஒரு பையன் 10 வாங்கியிருக்கிறான். இப்படி பல்வேறு விதமாக மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். அவர் அதை பற்றி கவலைப்படல, போட்டுட்ருக்கார். ஒரே ஒரு பையன் 38 வாங்கியிருக்கான். 40 மார்க் வாங்கினா பாஸ், 40 மார்க் வாங்கினா பாஸ், 38 வாங்கியிருக்கான். இவருக்கு என்னென்னா, 19 வாங்கின பையனை விட்டுருவான், 80-90 வாங்கின பையனை விட்டுருவான். இந்த 38 வாங்கின பையன் மேலே ஒரு கருணை. என்னன்னு கேட்டால், ஒரு 2 மார்க்கு போட்டால் இந்த பையன் பாஸ் ஆயிடும். அதில் பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அடுத்த வருஷம் இவன் மூஞ்ச பார்க்க வேண்டாம். ஆகையினால ஒரு 2 மதிப்பெண் போட்டால் இவனை 40 போட்டு பாஸ் பண்ணி விட்டுறலாமே அப்படின்னுட்டு பார்க்குறார் அந்த பேப்பரை. ஒரு கேள்வி, சென்னையில் ஓடும் நதி எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, கூவம்னு எழுதணும். அவன் செஞ்ச பாவம் காவிரின்னு எழுதிவிட்டான். தப்பு, அடிச்சிட்டார். இப்போ திரும்ப பார்க்குறார். திரும்ப இந்த கேள்வியை பார்க்குற பொழுது, சென்னையில் ஓடும் நதி எதுன்னு கேட்டப்ப அவன் நதியே ஓடலைன்னு சொல்லலை, நதி ஓடுதுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் நதி பேர் தான் தப்பு. எனவே பாதி ரைட்டு, பாதி தான் தப்பு அப்படின்னு 4 மார்க்குக்கு 2 மார்க் போட்டு 38 40 ஆக்கி பாஸ் பண்ணி விட்டார். இப்போ 90 மார்க் வாங்கின பையன் தகுதியினால் பாஸ் பண்ணான்.
ஆனால் 38 மார்க் வாங்கின பையன் தகுதியில் பாஸ் பண்ணலை, ஆசிரியருடைய கருணையினால் பாஸ் பண்ணான் இல்லைங்களா? அதுபோல பெருமானே எனக்கு தகுதியினாலே நான் தேர்வேன் என்பதில்லை, நான் தேறினால் உன் கருணையினால் தான் தேறி இருக்க வேண்டும். எனக்கு ஏதாவது கிடைப்பதானால் அது என் தகுதியினால் கிடைத்ததல்ல, உன் கருணையினால் கிடைத்தது. ஏனென்றால் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. தகுதி இல்லாதவனுக்கு ஒரு சிறப்பு வருகிறது என்றால் அது உம்முடைய கருணையினால் வந்தது. எனவே எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எது வந்தாலும் ஈசனுடைய கருணையினால் வந்தது. நம்ம எதையும் ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காருன்னு நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே பார்க்க போனால் நம்ம தகுதிக்கு மீறி தான் கொடுத்துருப்பார் சாமி. நமக்கு எவ்வளவு தர வேண்டுமோ அதை தாண்டித்தான் கொடுத்திருப்பார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு தகுதி அதிகம், நமக்கு ஜாஸ்தி தானே கொடுத்துருக்கணும், நமக்கு ஏன் கம்மியாக கொடுக்குறாருன்னு. ஆனால் கணக்கு அவருக்கு தான் உண்மையாக தெரியும், நமக்கு தெரியாது. ஆகையினாலே சாமி சொல்லுகிறார், கருணையினால் கடையவனேனை கலந்து ஆண்டு கொண்ட என்னை திருப்பெருந்துறையிலே வந்து ஆண்டு கொண்டதே என்னுடைய தகுதியினால் அல்ல, உம்முடைய கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டு. நான் பார்டரில் இருக்கிற பையன் சரின்னு பாஸ் மார்க் போட்டு என்னையும் ஆண்டு கொண்டு, எனவே ஆண்டு கொண்டது என்னுடைய தகுதியினால் அல்ல, உம்முடைய கருணையினால். கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுத்தி கண்டாய், விரல் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கை கரையே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. பெருமானே என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும், தளர்ந்து விட்டேன். இப்போ எதுக்காக வந்தார்னு மறந்துட்டார். என்ன நோக்கத்திற்காக அவர் கிளம்பி வந்தார் அரண்மனை மறந்து போச்சு. இப்போ ஒரே நோக்கம், சிவத்தோடு கலக்க வேண்டும் என்கிற நோக்கம். அந்த நேரத்தில் உத்தர கோசமங்கையில் அவருக்கு ஒரு சிறப்பு நிகழ்ந்தது. அது என்னங்கிறத நாளைய தினம் நாம் தொடர்ந்து இந்த வரலாற்றை சிந்திக்கிற பொழுது சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய தினம் இந்த அமைப்பை நிறைவு செய்து, ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் மிக அற்புதமான பணிகளை செய்து வருகிறது. இது 33ஆம் ஆண்டு என்று சொன்னால் ஒரு தொண்டை தொடர்ந்து செய்வதற்கு பெயர்தான் தொண்டு. நினைத்த பொழுது செய்து விட்டு விடுவதல்ல. 33 வருடங்களாக மிகச்சிறப்பாக இந்த ஆலய உழவார பணியை பல திருக்கோயில்களில் செய்வதும், நம்முடைய காரணீஸ்வரர் கோயிலில் செய்வதும், பற்பல பணிகளை அற்புதமாக செய்வதுமாக இருக்கக்கூடிய திரு நாகராஜன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் மிக அற்புதமாக பணி செய்து வருகிறது. அதில் ஒரு பணி ஞானப்பணி. இந்த ஞான வேள்விகளை செய்வது, அடியார் பெருமக்களுக்கு ஞானத்தை வாரி வாரி வழங்குவது. அன்னதானம் செய்தால் அந்த ஒரு வேளையோடு சரி, ஞானதானம் செய்தால் பற்பல பிறவிகளிலும் தொடர்ந்து வரும் இந்த ஞானதானம். அப்போதைக்கு இல்லை, பற்பல பிறவிகளில் தொடர்ந்து வரும். தொடர்ந்து வாருங்கள். காரணீஸ்வரர் உங்களுக்கு அற்புதமான செயல்களை செய்து காட்ட இருக்கிறார். அடியார்களுடைய வரலாற்றை கேட்பதும் திருவாசகத்தை கேட்பதும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தும். அந்த சிறப்பை பெறுங்கள். இந்த திருக்கோயிலினுடைய செயல் அலுவலர், திருக்கோயில் தக்கார், திருக்கோயிலினுடைய ட்ரஸ்டிகள், இவர்கள் அத்தனை பேரையும் அடியேன் ட்ரஸ்டி இல்லையோ, ஈவோ மட்டும்தானே, திருக்கோயிலினுடைய செயல் அலுவலர் அவரையும், திருக்கோயில் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும், திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும், கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும், மணிவாசகருடைய குருவர்களும் காரணீஸ்வரருடைய திருவருளும் நிறைந்து விளங்குவதாக என்று சொல்லி, நாளை தினம் இன்னும் அற்புதமான பல செய்திகள் இருக்கிறது. தொடர்ந்து வந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி,
வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். ஆலய உழவார தொண்டுதற் கூட்டம் ஞானவேள்வியை தூக்கி வைத்ததே நம்முடைய செந்தமிழ் ஐயா தான். 1993ஆம் ஆண்டு அவராலேயே ஆரம்பிக்கப்பட்டது. உதாரணம் வந்து நம்ம சமுத்திர திருக்கோயிலே நாங்கள் வந்து மாதம் ஒரு வழிபாடு பண்ணி வருவோம். அப்படி வரும்போது சாமி திருக்கோயிலேருந்து வெளியில் வரும்போது பெரிய புராணம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, யார் நடத்துவாங்களோ யார் அது பேசுவாங்களோ மாதிரி ஒரு இதுக்கு அசரி மாதிரி ஒரு வார்த்தை கேட்டது. ஆனால் ஒரு வயதான மூத்தவர் ஒரு பெரியவர் வந்து அந்த தூணாண்ட உட்காந்தார். ஆனால் அது அப்போல்லாம் அப்பயும் சரி இப்பயும் ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒரு தெரிஞ்ச பண்ணியிருக்கேன். அப்போ அவர் கடந்து நான் அந்த வாசப்படிக்கு போகிறேன், ஏதோ சொன்னார் ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உள்ளது பார்க்கும்போது ஒரு இல்லை, அந்த பிரகாரம் அந்த கோயிலுடைய பக்கம் மாடு இதில் சுற்றி பார்த்தா எங்கேயும் இல்லை. சரி, உடனே அப்படி பக்கத்தில் கிடக்கும்போது இது மாதிரி வரலாறு அடியாரில் வரலாறு சொன்னாங்க. நேராக ஐயா வீட்டுக்கு போனோம். ஐயா இதுமாதிரி நிகழ்வு நடந்தது, என்ன பண்ணலான்ட்டு. அவர் தான் நான் பேசுகிறது தயாராக இருக்கேன், நீங்கள் நிகழ்ச்சி நடத்தினா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அதனால் அந்த நடராஜ சபையில் மார்கழி மாதம் முதல் நாள் தூக்கப்பட்டு தான் இந்த ஞானவேள்வி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பேர் தான். ஆனால் அந்த நடக்க ஒரு மாதத்தில் பக்கத்தில் 400-500 பேர் உட்காந்து கேட்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய திருக்கூட்டமே அமைஞ்சு போச்சு. அதனால் அந்த வித்திட்டது வந்து நம்முடைய சொந்த அந்த ஆரம்பித்து துவக்கி வைக்கப்பட்ட அந்த நிகழ்வு இன்றைய வரைக்கும் தொய்வு இல்லாமல் சிறப்பாக மார்கழி மாதம் முழுவதும் இந்த நிகழ்ச்சி நடந்து வருது. அது இறையருள்லேருந்து காரிசிபுரம் திருவாரூர் முழுமையாக இருக்கிறதுனால அடியாருடைய ஆதரவு, அந்த உபயோகரோட ஆதரவு எல்லாம் இருக்கிறதுனால தான் சிறப்பாக வரைக்கும் அது நடந்து வருது. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு திருக்குறள் சார்பிலே மனமார்ந்த மகிழ்ச்சியை நாங்கள் காணிக்காக்கிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய செயல். அது அவர் ஆரம்பித்து வச்சாலும் அது தொடர்ச்சியாக வர்றதுக்கு அவருடைய ஆதரவு என்றைக்கு எங்கள் கூட இருந்தது. ஏதோ சந்தேகமாக இருந்தாலும் ஏதோ ஒரு கேட்டாலும் உடனே அதுக்கு போட்டு அவனை இந்த கருத்தை சொல்லி தொய்வு இல்லாத அளவுக்கு நடக்குதுன்னா அதுக்கு ஐயாவும் சொந்தம் செய்யப்பட மூல காரணம் அமைஞ்சது. அந்த வகையில் அவருக்கு நாங்கள் நன்றி மகிழ்ச்சி தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சி உபயதாரர் மரியாதைக்குரிய ஆர் சிவசுப்ரமணியம் மற்றும் சந்திரசேகரன் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளை மாலை ஆளை சந்திப்போம். நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.